ஒரே ஒரு காண்டம் மட்டும் போதுங்க, நான் நினச்சதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் வந்து காண்டம் இஸ் எ பெஸ்ட் ப்ரொடெக்டிவ் கேர் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கான்ட்ராசெப்டிவ். இதை போட்டால் நோயே வராதுன்றது மாதிரியான ஒரு கருத்தை 12ஆம் கிளாஸ்லேயே அனைத்து மாணவர்களுக்கு காதுக்குள்ளாடியும் திணிச்சிருப்பாங்க. அது என்னமோ கிட்டத்தட்ட பாதி உண்மை தான், மீதி போய் என்னென்னன்றதை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பலருக்கும் இதை யூஸ் பண்ணால் குழந்தை பிறகுறத தவிர்த்து போடலாம், அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வர்றதை தவிர்க்கலான்னு தெரியும். ஆனால் அதை விட மிகப்பெரிய யமன்கள் இருக்காங்க. அதையும் என்னன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தரம் தெரியணும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPVன்ற வைரஸ் இந்த காண்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே 60 முதல் 70% உள்ளாடி தான் உங்களால் தவிர்க்க முடியும். 40% வரைக்கும் இந்த நோய் நீங்கள் பரவுறதை தவிர்க்கவே முடியாது. அந்த நோய் இருக்கிறவர் கண்டிப்பாக அந்த நோயை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார். இது வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலமும் ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்லையும் ஸ்ப்ரெட் ஆகும். HPV வந்துட்டு போட்டுமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, HPV வைரஸ் உங்களை தாக்குனா கூட உங்களுக்கு தெரியாது. பல வருடங்களுக்கு அப்புறம் ஆண் உறுப்பில் கேன்சர் வரலாம். பெண்களுக்கு இந்த நோய் இருந்துச்சுன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் பெண் உறுப்பில் கேன்சர் வரலாம். பல வருடங்கள் உடம்புக்குள்ள ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு கேன்சரை உருவாக்கும். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இதுக்கும் வேக்சின் இருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டா தப்பிக்கலாம். பட் வந்ததுக்கு அப்புறம் சொன்னால் பார்ஷியலாக தான் தப்ப முடியும். முன்னாடியே போட்டுக்கிட்டா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த HPV வைரஸ் பெரிய அளவில் நம்மளை எங்கே தாக்க போகுதுன்னு நினைக்கலாம். அதிக அளவில் இன்னைக்கு கவர்மெண்டே வந்து கருவாய் புற்றுநோய்க்கு, அதாவது பெண்களுக்கு பெண் உறுப்பில் வர்ற புற்றுநோய்க்கு வேக்சினே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோட் பண்ணி போடுறாங்க. இதுக்கு பின்னாடி கணிசமான அளவில் இந்த HPV வைரஸ் தமிழகத்தில் இருக்கின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஹெப்பர்ஸ் சிம்ப்ளெக்ஸ்னு வைரஸ் இருக்குது, அதுவும் 70 முதல் 80% தான் இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுவும் ஸ்கின் டு ஸ்கின் வந்து மெயினாக டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதனால அதையும் பெரிய அளவில் தவிர்க்க முடியாது. அப்புறமா சிஃபிலிஸ்ன்ற நோய் இருக்குது, அதுவும் 80 முதல் 90% மட்டும்தான் இந்த காண்டம் ப்ரொடெக்ட் பண்ணுது. மீதி 20% வரைக்கும் அதால் காப்பாற்ற முடியாது. அடுத்தது கொனேரியா, கிளமைடியா, ட்ரிக்னோமோனஸ் போன்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதையும் இதால் 100% ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஒரு 95% தான் எஃபெக்டிவ், மீதி 5% அதாலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் B-C, குறிப்பாக ஹெப்படைட்டிஸ் பின்றது லிவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ற பயங்கரமான ஒரு வைரஸ். உங்களுக்கு ஒரு தடவை ஹெப்படைட்டிஸ் B வந்துச்சுன்னா உங்களால் குணப்படுத்த முடியாது. C வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் குணப்படுத்த முடியும். B வைரஸும் C வைரஸும் 80% வரைக்கும் தான் ப்ரொடெக்ஷன், ஒரு 80 முதல் 90% எடுத்துக்கலாம். மீதி 20% வரைக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணாது. நம்ம HIV அண்ணன் கிட்ட வந்தோம்னா அவரும் 98% வரைக்கும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவார், மீதி 2% கோட்டை விட்டுருவார். நிறைய ரீசன் வந்து நம்ம சொல்லலாம். காண்டம் வந்து கரெக்டாக போடுங்க, காண்டம் பிரேக்கேஜ் ஆகும், ஆயில் பேஸ்டு லூப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வாட்டர் பேஸ்டு லூப்ரிகேஷன் தான் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லலாம். பட் ரியல் லைஃப்ல வரும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ்னால நடக்கும். ஏன்னா சேஃபான மெத்தட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கூட லேட்டெக்ஸ் காண்டம் 100% ப்ரொடெக்ஷன் எங்கேயுமே கொடுக்கல, எந்த லேப்லையுமே. குழந்தை பிறக்கிறதும் 100 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 85% தான் ப்ரொடெக்ஷன். 15 பேருக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும். அடுத்த முறை இதை தூக்கிட்டு போகும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக போங்க. நன்றி.